உலக தமிழ் சொந்தங்களுக்கு இந்நேரத்து வணக்கங்கள். தடம் 360 இன்று முக்கியமான ஒரு சாட்சியோடு தான் நாம் உரையாட போகிறோம். அவருடைய வாழ்க்கையில கடந்து வந்த பல பாதைகளையும் பல உண்மைகளையும் இங்கு பதிவு செய்ய இருக்கிறார். சரியான வெளியே கொண்டு வச்சுட்டு வீட்டுக்கு பின்னால கொண்டு அந்த புள்ளி ஒரு தேசி மரத்தோட கொண்டே வச்சிருக்கேன். என்ன இஞ்சி வச்சுக்கொண்டு என்ன தேஜில பிஸ்டலை வச்சுக்கொண்டு உண்டை விட்டு யார் வாரன்னு நிறைய பேரை சொல்லி என்னோட கேட்கினேன். அது என்ன தெரியாது. ஆனா நாங்கள் இப்ப விட்ட இந்த மகன் ஆம்பளைண்டா அவரை தேடி கன பேர் வரவிடும் தானே. இவரை தேடி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி வந்து கதைக்கிற சிரிக்கிறதான். ஆனா நான் இவர்கிட்ட இவரன்னு நான் கேட்கறது இல்ல. இவர்கிட்ட தேத்தனி ஊற்றி கொடு, சாப்பாடு கூடனா நான் கொடுப்பேன், எல்லாம் செய்வேன். ஆனா இப்ப ஆழமா நான் யாரு வரணும் நான் விசாரிக்கிறேன் இல்ல. எப்ப உங்க மனுஷன் எங்க நான் பயத்துல மனித உரிமைன்னு சொல்ல இல்லை. நான் சொன்னேன் இவர் வவுனியாவுக்கு போயிட்டாரு. ஏய் பொய் சொல்லாத உண்மையா சொல்லு. அப்ப அப்புறம் நான் சொன்னேன் அப்பயும் போய் சொன்னீங்கன்னு கேட்டேன். நான் பயத்துல சார் பயமா இவ்வளவு இப்படி இருக்க பயத்துலதான் இப்படி சொன்னாங்க சார். ஆனா மனித உரிமை கூட இல்லை, யாருன்னு தெரியாது. இவரை தேடி வந்தாரு, இவர் பயத்துல ஓடி போய் சரணடைஞ்சு இருக்கிறவருக்குள்ள எனக்கு தெரியாது சார் என்னன்னு தெரியும். அவரை பார்க்கத்தான் நான் வவுனியால இருந்து வந்தேன். நான் மகள் ஹாஸ்டல்ல மகளையும் பார்த்துட்டு நான் திரும்பி போறேன். அதில் சொல்றேன் சொல்ல இன்னொருத்தன் வந்து இப்படி காதுக்குள்ள இப்படி கையை இப்படி மறைச்சு கொண்டு ரகசியமா ஏதோ கதைச்சான். அவரோட ரகசியம் கதைக்கிறான். கதைச்ச உடனே படா அவர் சொன்னா சரி சரி ஓகே பிரச்சனை இல்லை. உள்ளுக்கு போன ஆமிக்க கோப்புரல் சிங்களத்துல கூப்பிட்டு எல்லாம் பார்த்துட்டு அவங்களும் சொல்றாங்க ஒன்றும் இல்லை, ஒரு இதுவும் இல்லை, ஒரு சாமான் ஒன்றுமே இல்லை, ஆக்களும் இல்லைன்னா எல்லாம் வீடெல்லாம் செக் பண்ணிட்டு வந்து சொன்னோம் ஒன்றுமே இல்லைன்னு. ஓ எல்லாம் சீட் எல்லாம் படிவா பாத்தியா, ஓ எல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, ஓகே எல்லாரும் அங்க போவோம்ண்டு அப்படியே அந்த ரகசியம் தான் அவ்வளவு பேரையும் கூட்டிக் கொண்டு போயிட்டேன். அப்ப எனக்கு அவங்க போன உடனே அந்த நான் கதைக்கிறது இப்ப சொல்றேன் அந்த அந்த கட்டத்தை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்க இப்படி பயந்துருப்போம். அப்ப பயத்துல கொஞ்ச நேரம் இருந்து யோசிச்சு கொண்டு இருந்துட்டு என்ன செய்வோம். அப்ப நான் யோசிச்சேன் இனி இருக்க கூட நானும் போய் இவரோட மருத்துவ சரணடைஞ்சிருவோம். பிள்ளைய கொண்டு போவோம், மகள் ஹாஸ்டல்லான இருக்கட்டும், நான் போய் சரணடைஞ்சோம். இனி எனக்கு ஒரு மன பயம் வந்துட்டு, இனி அறியாமலே எனக்கு ஒரு பயம் வந்துட்டு ரகசியம் கழிச்சவங்க. அப்ப சரியாண்டுட்டு மலமண்டு புத்தியா என்ன செஞ்சேன், இந்த வீட்டை அந்த பிள்ளைகிட்ட சொல்லி அந்த வீட்டை முக்கியமான சாமான எல்லாத்தையும் கொண்டு அந்த பிள்ளைய வீட்டை வச்சுட்டு பக்கத்துல கொண்டே வச்சுட்டு படாது நானும் வெளிக்கிட்டுட்டேன். வெளிக்கிட்டு மகனை கூட முன் கூடை உண்டு அதெல்லாம் மகனை இருத்தி கொண்டு போறேன்னா அப்ப அந்த கூடையெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுட்டு அந்த முதல் முறை அந்த ஒரு பிள்ளை வந்து சொல்லித்தானே உங்களை தேடி வந்த சுட வந்தேன்னு சொல்லித்தானே எங்களுக்கு தெரிய வந்த அந்த பிள்ளை சொல்லிச்சு அக்கா உங்களை நான் 8 மணிக்கிட்ட சந்திக்க வாரன்னு ஒரு காட்டு என்ன பார்க்க வர போறேன். அப்ப அந்த பிள்ளைய நான் வர சொல்லிட்டேன். அப்ப எனக்கு போன் எடுத்து அந்த பிள்ளைக்கு வராது என்று சொல்ல வர்றதுக்கு பயமா இருக்கேன்னா எங்கட போன் ரெக்கார்ட்ல இருக்குதோ இன்னும் தெரியாத பயத்துல சரி அந்த புள்ள வந்தா உடனே அந்த புள்ளைய அனுப்பிட்டு போயிடுவோம், அந்த புள்ள என்ன தேடி வந்து மாட்டிடுமென்ற ஒரு பயத்துல என்னது அந்த பிள்ளை யாருன்னு நீ அந்த சும்மா குடும்பம் வர பிள்ளை அது சொந்த பக்கத்துல பழகின முறையில பார்க்க வாரன்ட்டு அதுக்கு தெரியும் அப்படி ஒரு பிரச்சனை சம்பவம் நடக்க மாட்டேன். அந்த பிள்ளைக்கான அதில் வெயிட் பண்ணிக்கோ நிக்கிறேன் கேட்டடியில் நிக்க வட்டுகுது ஒரு வேன் உண்டு அப்படி புள்ளுதி படுற அதை எப்படி வந்தாண்டே சொல்லலாம் ஒரு வேன் வட்டுகுது வந்தங்கட குட்டடியில ராஜன்னு பிரேக் அடிச்சு நின்று அந்த என்ன மாதிரி அந்த கதவை துறந்து குதிச்சு வந்தாங்க தெரியும். அப்படி ஒரு வேகமா வந்தாங்க. அந்த என்ன போயக சொல்லி போட்டு போனவையா உன்னிட்ட வந்து ஆறு வந்து கேட்டாலும் மாமி இப்படிய வந்து ரவுண்ட் அப் பண்ண இந்த விஷயம் கேட்டா நீ சொல்லக்கூடாது. அதே 2 பேருமே உடுப்ப மாத்தி போட்டு நல்ல ஜீன்ஸ் வெள்ள ஃபுல் கைட் ஷர்ட்டும் போட்டிருக்கணும், ஒரு ஆள் டிஷர்ட் போட்டிருந்தான், தொப்பியெல்லாம் போட்டோம்னா அவை 2 பேரும் அந்த ரகசியம் கதைச்சவரும் என்ன கொண்ட விசாரிக்க 2 பேருமே வருகின வந்து கேட்கின. வந்தோன்ன கேட்ட முதல் கேள்வி அக்கா உங்களை விட்ட அப்படி ஆமி வந்ததான்ட்டு. அப்ப என்னன்னு நீங்க சொல்லுவீங்க, சொல்ல வேணான்னு சொல்லிட்டு போனவனே வந்து என்னட்டா கேட்டா எப்படி நீங்க பதில் சொல்லுவீங்க. அப்ப நான் 2 விஷயத்தையும் நான் யோசிக்கிறேன். இவன் தானே சொல்லி போட்டு போனவன்னு சொல்லி அவனே வந்து கேட்கிறான். அப்ப நான் அவன்கிட்ட ஓ வந்ததுன்னு என்னன்னு சொல்றேன். அப்ப நான் இல்ல வேற இல்ல, அவனுக்கே சொல்றேன் வேற இல்ல இல்லையாக்கா உங்களோட விட்ட அப்படியா ஆமி வந்தான்னு சொல்றாங்க, எங்களுக்கு கிளிநொச்சியில இருந்து அண்ணையாக்கள் போன் அடிக்கிறாங்க, இப்படி ஆமி வந்தது அங்க கொஞ்சம் சாமான் எங்கட ஆயுத சாமான் கொஞ்சம் கிடக்குது எடுத்து வேற இடத்துல வைக்க சொல்லி போன் பண்றாங்கக்கா, என்னக்கா நீங்க போய் சொல்றீங்க. நான் இல்ல இங்க அப்படி ஆமி இங்க வரவும் இல்ல, அப்படி எங்களை உள்ள ஒரு சாமானம் இல்ல, அப்படி யாரு உங்களுக்கு சொன்ன அப்படிங்க ஒரு சாமானம் இல்ல, நீங்க வீடு மாறி வந்துட்டீங்க போல இருக்குது, இதாவது ஆமி ரோந்து போறவன் தான் அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு யாரும் சொன்னாங்க, எங்களுக்கு அண்ணா மாதிரியும் இல்ல அக்கா மாதிரியும் இல்ல அப்படின்னு நான் சொல்றேன் வந்துட்டு. மற்றவன் சொல்றான்
அக்காவுக்கு நல்லா கதைக்க பழக்கி இருக்கிறாங்கடா, அக்கா நல்லா கதைக்கிறா என்று அந்த ரகசியம் கதைச்சவன் சொல்றான். சொல்ல அப்ப நான் சொன்னேன், அப்ப எனக்கு வெள்ளவேனை பார்த்தோன்னே எனக்கு விளங்கிட்டு இவங்களை என்ன கொண்டு போறான், அதைத்தான் அதுல ரகசியம் அவன் கதைச்சிருக்கிறான். இப்ப அவன் கொண்டே விசாரிச்சாதான் உண்மை வரும், இஞ்ச விசாரிச்சா சரி வரான்னு அவன் கதைச்சிருக்கான். வேன் வந்துட்டு என்ன கொண்டு போறேன்னு தெரிஞ்சிட்டு இப்ப சரி என்ன வாங்க அக்கா, கொஞ்சம் வாங்க வெளியே வாங்க அக்கா, அந்த வேனுக்குள்ள ஒரு அக்கா இருக்கிறான், உங்களுக்கு அவ தெரியுமான்னு பாருங்க. அப்ப நான் மகன் என்ற கையை பிடிச்சு கொண்டு கூட்டிக் கொண்டு ரோட்டுக்கு போயிட்டு ரோட்லாம் நிக்குது, ரோட்டுக்கு போயாச்சு. அப்ப அயலட்டையில விடிய ஆமி வந்துட்டு போனது. இதுக்கு அப்புறம் சனம் பெருமாங்களை பார்க்க நன்மதின்மையே எட்டியே பார்க்கா, சிவன் பண்ணாலும் பார்க்கா சனம். அப்ப நான் ரோட்டுக்கு பிள்ளையும் கொண்டு போயிட்டேன். கேட்டு அடிக்க தள்ளி வேன் நிற்கிறேன், ரெடியா தள்ளி வேன் வந்து எங்களை வீட்டுக்கிட்ட எல்லாம் தள்ளியே ரிவர்ஸ் அடிச்சு திருப்பி நீ நேரா விட்டுட்டாங்க. திருப்பி போற பக்கம் திரும்பி வந்த வேன் திரும்பி போற பக்கம் விட்டுட்டு ரிவர்ஸ் அடிச்சு வடிவா ரெடியா தான் நீங்க என்ன ஏத்துறதும் கொண்டு போறது மாதிரி எனக்கு தெரியாது. அவ கேட்டால் இறங்கி ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டேன். வேன் உள்ள கைய பிடிச்சபடி ஏன்னா வலிக்கிட்டு தான் நிக்கிறான். நாங்க வேலை சரணி தான் நிக்கிறோம். அப்ப இந்த புள்ளைய இப்பயும் கண்டுக்க சிவப்பு டிஷர்ட்டும் ஒரு பட்டா கலர் காஜல் ஷோர்ட்ஸும் சண்டிலும் போட்டு புள்ள தொப்பியும் போட்டபடி அந்த கையை பிடிச்சு கொண்டு வருது. வந்தா கதவா திறந்து போட்டு சொன்னாங்க, அந்த அதுல ஒரு அக்கா இருக்கிறா பாருங்க, தெரியுமோண்டு பாருங்கன்னா நான் இப்படி பார்த்தேன். பார்த்த உடனே விட்டி உத்தாஞ்சி விட்டாங்க. எனக்கு குப்பர் அடிச்சு விழுந்துட்டேன். உள்ள கறிபட்டு ரோட்ல விழுந்துட்டு மகன் கறிபட்டு ரோட்ல புள்ள என்ன தள்ளினோடனா புள்ள கையில என்ன பிடிச்சு கொண்டு வந்த புள்ள கறிபட்டு ரோட்ல விழுந்துட்டு நான் வேனுக்கு குப்பரா விழுந்துட்டேன். விழுந்த உடனே சொல்றாங்க, சொல்றாங்க. சொன்னோட வேன் வெடிக்கிட்டு புள்ள கத்துது. புள்ள கத்துற சத்தம் எனக்கு கேக்குது. நான் கத்துறேன், ஐயோ இந்த புள்ளாண்டு நான் கத்துறேன். கத்த சொன்னான், பிஸ்டல் எடுத்து வச்சுன்னா சத்தம் போடக்கூடாது, சத்தம் சுட்டு போடும். ஒலிம்பி நிமித்தி என்ன இருத்தியாச்சு நடு சீட்டுல இருத்தி இப்படி நிமித்தி வச்சு போட்டு ஒரு தொப்பி இன்றைக்கும் அந்த தொப்பியும் அந்த துண்டும் இன்றைக்கும் வச்சிருக்கிறேன். ஞாபகமா அது எனக்கு ஒரு மன அந்த வலியோ என்னவோ சரியா அதை இருக்கட்டும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது ஒரு இதுதானே, அது இருக்கட்டும் வச்சிருக்கு. அந்த தொப்பியை போட்டு ஒரு ஆர்டியோ ஜீன்ஸை கிழிச்ச துண்டு தானே அது. ஆர்டியோ ஜீன்ஸ் எந்த பிள்ளைல ஜீன்ஸோ எனக்கு தெரிய, யார் பிடித்த பிள்ளைல தொப்பியோ எனக்கு தெரிய போட்டு கண்ணையும் கட்டி கண்ணை கட்டையில இவ்வளவுதையும் கண் கட்டையில தொப்பி தான் போட்டாச்சு. தொப்பியை போட்டுட்டு நிமிந்து கடா சீட்ல நிமிந்து படான்னு சொன்னாங்க. நான் நிமிந்து படுத்துருந்தேன். தொப்பியை போட்டு முகத்தை மறைச்சாச்சு. தொப்பியை போட்டு முன்பக்க இழுத்து விட்டுட்டு ஃப்ரடிக்குள்ள ஒரு பின்பக்க சீட்ல இருந்து இப்படி சீட்ல படுத்து கிடக்குற மாதிரி படுத்து கிடந்தோடனே ஃப்ரடிக்குள்ள பிஸ்டல், இந்த ஃப்ரடிக்கே பிஸ்டல் இருக்கு. இஞ்சால இருக்கிறவரும் கையுக்குள்ளால கைய போட்டுக்கொண்டு இஞ்சால அந்த பொம்பளை ஒன்று இருக்கிறாவே இருக்கிறா, ஒரு பொம்பளை இருக்கிறா, அவ இந்த கையுக்குள்ள ஒரு கைய போட்டுக்கொண்டு இருக்கிறான். நான் நடுவில் இருக்கிறேன். வேன் போகுது. வேன் போய் நல்லூருக்கு நல்லூருக்கு சும்மா அந்த ரோட்டுக்குள்ள சுத்தி நம்ம என்ன வச்சா நான் கண்கட்டையில தானே இவ்வளவுக்கும் கண்கட்டை அப்படியே நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அப்படியே சுத்தி சிவராமன் கோயில் அடியால வந்து பரமேஸ்வரா சண்டிக்கு வந்து அப்புறம் ஹெம்பஸ் ரோட்டால போய் கொக்குவிலுக்கு போயிட்டு அதுக்குள்ளால உள் ரோட்டுகளுக்குள்ளால ஓடி கொக்குவில்ல போய் ஒரு பாலடைஞ்ச ஒரு இடமாக்களில் ஒரு பாலடைஞ்ச ஒரு வீட்டுக்காங்கள சனம் அந்த இடத்துல இல்லை. அதுல வேனை நிப்பாட்டி போட்டு சொல்லிச்சுன்னா, உங்களோட பாதுகாப்பு காயம் உண்ட பாதுகாப்பு காயம் எங்கட பாதுகாப்பு காயம் உண்ட கண்ணை நாங்க கட்ட போறோம். நான் கண்ணை கட்ட வேணாம்னு கட்டா விட்டுருவீங்க. இவே செய்யத்தானே போயிடுது, அநியாயம் செய்ய போயினும் கொண்டு போய் நம்ம பேனில இப்ப இவே சொல்றப்ப இவ எங்களை கேட்டுதான் எல்லாம் செய்ய போறோம்ல. இந்த ஒரு டைவோட் அதுல ஒரு இடத்துல நான் நினைச்சேன் எனக்கு பிரச்சனை, நீங்க கண்ணை கட்டுங்கன்னு சொன்னேன். கட்டிட்டு வேன் போகுது. ஆனா கண் கட்டுப்பட்டதான், கண் ஒழுங்கா கட்டுப்படல. நான் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். கீழால நான் எங்க போகுது வேன்ன்றதை நான் பார்த்து கொண்டே இருக்கேன். தெரியாத மாதிரியே பார்த்துருந்தேன். வேன் கேகேஸ் ரோட்ல நேரா போகுது வேன். போய் அப்ப ரெண்டு சைட்லயும் போலீஸ் எல்லாம் நிக்கிறாங்க, பாயிண்ட்கள் எல்லாம் இருக்குதானே. போலீஸ் எல்லாம் இவே போன் அடிச்சு காட்டினோம். வேன் போலீஸ் விலத்தி நிக்கிறான். போலீஸுக்கு தெரியுது, போலீஸுக்கு தெரிஞ்ச வாகனம் பண்றபடி போலீஸுக்கு போன் எல்லாம் அடிக்கணும். சினிமா பாட்டு, தமிழ் சினிமா பாட்டு போகுது, பாக்ஸ் டூரிஸ்ட் மேல பாட்டு போகுது. ரெண்டு பொம்பளைகள் இருக்கிறோம். வெளியில இருந்து பார்த்தாலும் வேற விசிட் போற மாதிரி தான் இருக்கு, டூரிஸ்ட் ஆக்கள் மாதிரி தான் இருக்கு. அதுல வேன் போலீஸுக்கு போன் அடிக்கணும் எல்லாம் காட்டியும் நான் பார்த்துக்கொண்டே இப்படியே இருந்து போய் எந்த மகள் படிக்கிற ஹாஸ்டலுக்கு நேர அங்க நெஞ்சால ஆஞ்சநேயர் கோயிலோட பெரிய சிலையை ஒன்று இருக்கு. அந்த சிலை சைட் ரோட்டால வாகனம் திரும்பி உள்ளுக்கு போய் வரைக்கும் அதுதான் முடிவில் கேம்ப்
ஆமிக்காம எனக்கு ஒன்றுமே எனக்கு தெரியா. அப்ப சைதால போய் அப்ப எந்த மகளை பார்க்க போறபடியா அந்த இடமா இது எந்த மகள் உடுவில் இது வந்து எனக்கு தெரியுது. அதெல்லாம் அதை கண்டுபிடிச்சலாம். சரியா இருந்து அந்த சைட்டுக்குள்ளால போய் உள்ளுக்கு போனா வாசல்ல ஒரு பாயிண்ட் ஆமி பாயிண்ட் ஒன்று இருக்கு. அந்த கேம்புக்கு முன்னுக்கு ஒரு பெரிய பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட கட்டை ஒன்று வந்து திறந்து உள்ளுக்கு போய் என்ன வேனால இறக்கியாச்சு. இறக்கி உள்ளுக்கு கொண்டு போய் ஒரு இந்த சுண்ணாம்பு கல்லு வரிசைக்கு அடுக்கி கிடக்குது. ஏன்னா மழை சீசன் போல இருக்கு. அப்ப அந்த கல்லால என்ன கையை பிடிச்சு குழந்தை பிள்ளைய கூட்டி கொண்டு போற மாதிரி தான் கையை பிடிச்சு வடிவாத கூட்டி கொண்டு போய் அதுலயே அந்த கூட்டி கொண்டு போன உடனே இந்த வாசல்லயே ஒரு பங்கர் இருக்கு. அந்த பங்கருக்குள்ள அது பெரிய உள்ளுக்கு போனா அது ஒரு வீடு மாதிரி உள்ளுக்கு. அது சித்திரவதை முகாம். அது ஒரு கொண்டு போறாக்களும் முதல் சித்திரவதை செய்யற இடம் தான் அந்த பங்கர். அந்த படியில அதுக்கு மேலேயும் ஒரு போயிட்டு இருக்கு. அதுல ராமிகாரன் இருக்கிறான். அந்த படியால சீமேந்து படிதான் கட்டி இருக்கு. அந்த படியால மெல்ல மெல்லமா கீழே இறக்கி உள்ளுக்கு கொண்டு போனா அதுக்குள்ள சின்ன பிள்ளைகள் நேசரி படிக்கிற கதிரை ஒண்ணுதான் சின்ன பிள்ளை பிரைமரி நேசரியில இருக்கிற இந்த பலக கதிரை சின்ன குட்டி கதிரை அந்த கதிரை தான் அதுக்குள்ள இருக்கு. அதெல்லாம் கொண்டு என்ன இருத்தினேன். அதோட ஒரு பிளாஸ்டிக் கதிரையும் கொண்டு அங்கால கிடக்குது வாசலோட. அப்ப என்ன கொண்டு அந்த கதிரையில இருத்தி போட்டு இருத்தின கையோட என்ன கை வந்து முன்னுக்கு ஒன்னும் கட்டையில கண்டான் கட்டி இருந்து. அப்ப என்ன கைய கட்ட சொல்லிட்டான். கட்டான கைய பிடிச்சி முன்னுக்கு தான் இப்படி கட்டின கைய கட்டின உடனே கதையால ஒன்றும் இல்ல. கொண்டு போன உடனே அடிதான் ஒரு அடி கண்ணத்தை பொத்தி அடியோட நெட்டுக்கு போற பறந்து பல்லாறு ஒருத்தன் கண்ணத்தை பொத்தி அடிக்கிறான். ஒருத்தன் விக்கெட் போட்டன் எடுத்து விக்கெட் தட்டி கொள்ளொண்டு கிடந்து எடுத்து அடிக்கிறான். ஒருத்தன் உள்ளக்கிறான். கதிரையில இருந்து சேர் ஐயா சேர் கத்தி ஐயா ஐயாண்டு கத்தி அப்படியே கதிரையோட கீழே விழுந்தா அடியாண்டா அது எப்படி அது நான் சொல்றேன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு அடியாண்டா குள்ளறிட்டேன். ஐயா சார் அப்ப கைய இப்படி உயர்த்தி இப்படி கொட்டால் அடிக்க இப்படி கைய தூக்கி இப்படி கொடுக்கட்டே கைய பிடிச்சி பின்னியை காட்டுங்கடா. கைய பிடிச்சி பின்னுக்கு கட்டியாச்சு. திருப்பி பின்னுக்கு முறுக்கி காட்டினா அதுக்கு பிறகு கையும் கொடுக்கலாம் ஒண்ணு கூட அடிச்சு அடி முடுக்க நான் வேண்டினாதான் அடிச்சு தேசிக்காய போட்டு நான் காலால நசிக்கிற மாதிரி எல்லாம் நசிச்சு பிச்சு சட்டை கிட்ட எல்லாம் கிழிச்சு அப்படியே சொல்லு என்னதான் சொல்றேன்னா நான் என்ன சொல்றேன் நாங்க என்ன சொல்றது எனக்கு இதுதான் தெரியும். எனக்கு இவரை தேடி ஆக்கள் வார இவர் ஹலோரைக்ஸ்ல வேலை செஞ்சார் இவரை தேடி ஆக்கள் வார சார் நீங்க கேட்கிற மாதிரி இந்த ஒன்று மேல நான் என் பிள்ளைய பார்க்க வந்தேன்னா நான் இப்படியே கத்துறேன். நான் கஷ்டப்பட்ட குடும்பம் நாங்க 3 சகோதரம் எங்களோட அப்பா கூலி வேலைக்கு போறவன் நான் விரும்பி கல்யாணம் கட்டினேன்னா என்னெல்லாம் சொல்லி குளர்றேன் நான். அது நான் அந்த கட்டத்தை நினைச்சு நினைக்கல. அப்படி சித்திரவதையண்டா தாங்க முடியாத சித்திரவதை அடிச்சு சட்டை பிஞ்சு போச்சுது. அப்போ சரியா வந்து என்ன தூக்கி திருப்பி குத்தி இருத்தியா. எத்தனை பேர் இருந்திருப்பாங்க உங்களை எத்தனை பேர் அடிச்சா? அது ஒரு 5 பேர் இருந்தாலும் தர மாதிரி ஒரு பொம்பளை அந்த பொம்பளை வந்து இருக்கிறா. அப்ப என்ன கொண்டு போனவ வரையில வேறு ஒருத்தி வந்துட்டா. ஒருத்தர் வந்து அவ அந்த கதிரை அந்த பிளாஸ்டிக் கதிரை வந்து அவ சென்றி மாதிரி அவ இருக்கிறா. அவ சித்திரவதை செய்யறதெல்லாம் அவ பார்த்து கொண்டுதான் இருக்கிறா. அவ வந்து எஸ்டிஎஃப் அவ வந்து அவன் எஸ்டிஎஃப் ஆமி இலங்கை அரசாங்கத்துல பொம்பளை ஆமி. அவ வந்து ஒரு பொம்பளைய கைது செய்த அவ எனக்கு பிறகு விளக்கம் தந்தது. பொம்பளையில கைது செய்து கொண்டு போனா அவ இருப்பாளாம். ஆனா அவ கைது செய்து கொண்டு அவை செய்யற சித்திரவதையெல்லாம் அவ பார்த்து கொண்டுதான் இருக்கிறா. ஒரு வார்த்தை கூடி அதுல அவ வாய் திறந்து என்னோட கதைச்சதோ இல்ல அவ ஒன்றுமே இல்லை. அவ சும்மா மரக்கட்ட மாதிரி குந்தி கொண்டிருக்கான். அவன் இது இவையெல்லாம் நாட்டிக்கிற போண்டு போன ஆமி தமிழ்ல தானேப்பா ஒரு சிங்களத்துல கூடி ஒரு கொன்ன தட்டி கூடி என்ன சிங்களத்துல கதைச்சுதான் தெரியல. எல்லாம் தமிழ்ல அடி அண்டா அது சொல்ல இல்லாத அடிச்சு பிச்சு அப்படியே கழுத்தை பிடிச்சு இப்படி தொண்டையில குடிச்சு படுத்துக்கிட வந்து கீழே விழுந்து என்ன தூக்கி இப்படி சிவரோட சாத்தி இந்த தொண்டை குழி வெளியே வந்துட்டு எனக்கு இப்படி இழுத்த மாதிரி விழுக கத்தி துடிச்சு போனான். துடிச்சு இறுதி போட்டு போயிட்டான். போனா அங்க போனா அவளை அடிகாயம் எல்லாத்தோடையும் இருக்கிறான். குளறி அழுது கொண்டு இருக்கிறான். திருப்பி நான் அதுக்குள்ள இருக்கிறேன்னா புளிய பிடிச்சாச்சுன்னு சொன்னோன்னா வேற கேம்புகள்ல இருந்தெல்லாம் பருவினான். வாரவெல்லாம் அடிதான். ஆகவே வந்த உடனே அடி கண்ணத்தை பத்தி அடிச்சு போட்டுதான் கதை கேட்கிறேன் இப்படி நாங்க கேட்கிற கழிக்கு இப்ப நான் இப்ப நான் இயக்கத்துல இருந்தனானோ இல்ல ஆயுதமேந்தி போராடினானோ என்ன ஒன்றும் இல்லை. நான்
இந்த மாதிரி கல்யாணம் கட்டினதும் இந்த புள்ள ரெண்டு இருக்கு, எனக்கு பொம்பளை ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, நான் ஒன்றுமே செய்யல. எங்கேயாவது ஒரு எவிடன்ஸை கொண்டு வந்து காட்டட்டும், நான் எங்கேயாவது இடத்துல இருந்தேன்னா ஏதாவது ஒரு பிள்ளை செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, என்ன கொண்டு தண்டிக்கலாம். நான் ஒன்றுமே செய்யல, என்ன கொண்டு நீங்க இப்படி செய்யணும். என் புள்ள ரோட்ல போட்டு வருது. அந்த நேரத்துல என் புள்ள ரோட்ல நான் எவ்வளவு யோசிச்சிருப்பேன், நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த புள்ள ரோட்ல நான் இப்படி இருக்கிறேன், நாளைக்கு நான் நான் செத்து என்ன சுற்றுவாங்க, நான் இனி பிள்ளைகளை எங்க பார்க்க போறேன், இனி என் வாழ்க்கை முடிஞ்சுது. நான் கட்டத்துல நிறைய யோசிச்சேன். அந்த கட்டம் நான் உங்களுக்கு இப்ப கதையா சொல்றேன். அந்த நேரம் ஒரு அதை அனுபவிச்ச நரகத்தை நான் சொல்ல அதை அனுபவிச்சிருக்க மாட்டாங்களா, அப்படி நான் அனுபவிச்ச பங்கு இருக்க. எத்தனை பேர் அடிச்சிருப்பாங்க உண்மையா. ஒரு ஆம்பளை ரெண்டு ஆம்பளை இல்ல, வந்தவன் போனவன் நின்றவன் எல்லாம் அடியாண்டு அடிக்கிறதுனால தாங்க முடியல. அப்படி அடிக்க போட்டு விட்டுட்டு போயிட்டு பிறகு திருப்பி அப்ப எங்க போய் எங்க வந்துச்சுன்னு தெரியா சொல்லிச்சுன்னா தூசணத்துல என்ன பேசி பெட்ரோலை சொப்பின் பேக்குள்ள ஊத்தி பெரிய ஒரு சொப்பின் பேக், ஒரு 10 ரூபாயோ 5 ரூபாய் சொப்பின் பேக், ஒரு சொப்பின் நீல கலர் என்ன கண்ணுக்கு என்ன நிக்குது. அதுக்குள்ள பெட்ரோலை ஊத்தி போட்டு இப்படி சுத்தி இப்படி அலசி போட்டு இப்படியே கழுத்தோட போட்டு இப்படி இறுக்கி கட்டியாச்சு. கட்டினா பெட்ரோல் உள்ளால போய் அப்படியே போறதுன்னா தெரியுது, அப்படி சுவாசத்துக்கு போகுது. போனா அந்த ரப்பர் தான் இப்படி துடிக்கிறாங்க, அந்த கையும் கட்டிக்கிறாங்க கண்ணும் கட்டிக்கிறாங்க. அப்படின்னா அந்த பெட்ரோல் அப்படியே இந்த கண்ணுக்குள்ள அந்த ஊத்தின அந்த கட்டி இருக்கிற துணியில போய் அது கண்ணுக்குள்ள போயிட்டுது. அது கண்ணை அவிட்டு விடவும் இல்லை, அது எரியுது, எரி நெருப்பா எரியுது கண். அந்த சீலை கலட்டியும் விட இல்லை. அப்ப அந்த அன்னைக்கு கொண்டு 2 3 அப்படி சொல்லணும். என்னதை நான் சொல்றேன், நான் திருப்பி இதெல்லாம் சொல்றேன். ஐயோ நான் கஷ்டப்பட்ட குடும்பம் இப்படி வருவே இல்லை, நான் இவரோட வந்திருந்தேன், இந்த கஷ்டத்தை தான் சொல்லிக்குள்ளாவே அழுகிறேன். திருப்பி அதையே சொல்லி கத்த சொன்னாங்க. சரி வராது, போய் கயிறு எடுத்து கொண்டு வாங்கடான்னு போய் கைத்தை எடுத்து கொண்டு காலில் கைத்த போட்டு தலைகளா மஞ்சள் பனங்குத்தி இப்படி போட்டு பனங்குத்தியில போட்டு போய் தலைகளா தொங்கி விட்டாச்சு. அப்படியே தொங்கி கொண்டு கிடந்தேன். தொங்கி கொண்டு கிடக்க மாட்டி விழுகுது எனக்கு. உண்மையை சொல்லு நானும் இருந்தது சார், உண்மையை சொல்றேன் சார். நான் அவரை பார்க்க வந்தேன், பிள்ளைய பார்க்க வந்தேன். நாங்க கடைசி நேரத்துல எந்த மனுஷன் ஜெயிலுக்குள்ளதானே இருக்கிறார், இவருக்கு பாதுகாப்பு தானே என்று போட்டு நான் இவரையும் குடும்பத்துல அவர் நாங்க கஷ்டப்பட்ட குடும்பம், ஜீவனம் இல்லாம கல்யாணம் கட்டினோம் சார். அதனால அவர் நான் சொல்றோன்னு கேட்க மாட்டார், புத்திமதி சொன்னாலும் கேட்க மாட்டார், தன் தேசத்துக்கு தான் எல்லாம் செய்வார். நீங்க அவரை தான் கேட்கணும். நான் கேட்டா எனக்கு அவர் அடிப்பார், என்ன உயிரை காப்பாத்துறதுக்கு வழி இல்லாம நான் அப்படியே சொல்லி அழுதேன். சீதனமில்லா கல்யாணம் கட்டினபடியான சீதனமில்லா அவன் சொல்லி என்ன மதிக்கிறேன் சார். என்ன அந்த கட்டத்துல புள்ள 2 தெருவுல இவர் ஒரு குழுவுல நான் எப்படியாவது புள்ளால தப்பி போகணும். எனக்கு வேற வழி தெரியல. என்ன பசங்க ஜெயிலுக்கு பாதுகாப்பா தானே இருக்கிறார். சரி ஏதோ சொல்லி தப்பி போயிடுவோம் என்னெல்லாம் சொல்லிக்குள்ளாரு. அது என்னென்ன சொல்லணும் அவளாம் கத்து சொல்லி அழுத தலைகளா தொங்கி கொண்டே கிடந்தேன். கிடக்க அவிட்டுச்சுன்னா அவிட்டு இறுதி போட்டு திருப்பி போயிட்டுனான். திருப்பி போனேன். நான் திருப்பி இருக்கிறேன், அப்படி அழுது கொண்டே இருக்கிறேன். திருப்பி வந்துச்சுன்னா சோறு கொண்டு வந்துச்சு, எனக்கு சாப்பாடு வந்துச்சுன்னா அப்ப நான் வேணாமன்னு சொன்னேன். என்ன புள்ள ரோட்டுல என்ன புள்ள இங்கே மனுஷன் ஞானத்துல என்ன நடக்க போகுது, நான் என்ன போகணும் எவ்வளவு நான் யோசிச்சு நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன். கத்திய போய் எடுத்துக்கொண்டு வந்துச்சுன்னா கத்திய எடுத்து சோற தின்னு எடுத்துருவாங்கடா கத்திய தூசணத்தால பேசி எடுத்தனாடா கத்திய வெட்டி துண்டு பிட்டால துண்டு துண்டா எடுத்தனாடான்னு சொன்ன நம்பலான்னு சோத்து கோப்பைய இருந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு கோப்பைய சாப்பிட்ட கூட காணுமெண்டு கொடுத்துட்டேன்.
கொடுத்துட்டு இருக்க. பிறகு திருப்பி போயிட்டு நம்ம விட்டுட்டு அப்படியே போறதும் பாரதும் அடிக்கிறதும் போறதும் பாரதும் எத்தனை அடிக்கிறதும் நாள் இதெல்லாம் இருக்கும்? வேலை. எத்தனை நாள் ஒரு நாள் ஒரு காலம் ஒன்னே விழா பின்னரம் வரையும் நடக்குது. 3 நாள் 2 நாள் அடுத்த நாள் பின்னரம் சரியாண்டு போறது வர்றது அடிக்கிறது இப்படியே இருந்தா அண்டு ஃபுல்லா காலை வெள்ளனே ஒரு 9 மணிக்கெல்லாம் கொண்டு போயிட்டினோம். 8:30 9 மணிக்கெல்லாம் கொண்டு போட்டோம். 7 மணி மட்டும் எனக்கு அடிக்கிறேன். யோசிச்சு பாருங்க எவ்வளவு அடி வேண்டி இந்த கண்ணடிஞ்சு எவ்வளவு எல்லாம் கருப்பா இருக்கு. இன்றைக்கும் அந்த கருப்பு எடுபடையில எனக்கு இன்றைக்கும் கருப்பு இருக்கு அடையாளம் முடியும் அப்படி கழுத்து வந்து நெசிஞ்சு இப்பயும் எனக்கு கதைக்க மாட்டேன் பெருசா நோவும் தொண்டையெல்லாம். இன்னைக்கு அந்த துடையில இருக்கு நீளமா இன்னும் அடையாளம் இருக்கு. தனியார் அடிச்சது இன்னைக்கும் அந்த துடையில இருக்கு அடையாளம்.